பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63வது புராணம் முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம். காலை பகல் இரவு, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என வரும் முப்போதும் வணங்கி சிவ திருமேனி தீண்டி பூஜனை செய்பவர்கள் ஆகும். இவர்கள் சைவ அந்தணர்கள் எனவும் சிவ வேதியர் எனவும் சிவாச்சாரியார்கள் என்றும் கூறப்படுகிறார்கள். என் தோல் ஈசனாம் முக்கண் அப்பன் உரையும் கைலை மலையில் உரைபவர்கள் இவர்கள் என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி. எப்பொழுதும் இந்த உலக உயிர்களுக்கு இனியவரான சிவபெருமான் திருவருளால் அதிகரித்து வரும் அன்பினையும் உண்மையான ஞானம் அடைந்தவர்களால் அமைக்கப்பெற்ற சிவ ஆகம நெறிப்படி நின்று முறை தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் மேன்மேலும் பெருகிய ஆசையுடன் 3 பொழுதும் இறைவனை பூஜை செய்பவர்கள் ஆதி சைவரான முனிவர்கள் ஆகும். இப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் எனும் 3 கால நிலையிலும் ஒவ்வொரு நாளின் 3 பொழுதுகளிலும் பூஜையை இயற்றி வழிவழியாக வாழ்ந்து வரும் தன்மை உடையவர்களாக இருப்பவர்கள் சிவவேதியர்கள் ஆகும். நாராயணனாகிய திருமாலும் நான்முகனும் தேடிக்காண இயலாத திருவடியை உடைய இறைவனை அறிவின் முடிவு பொருளாய் நின்ற வேத நாயகனை அண்ணலை 3 காலங்களிலும் 3 பொழுதுகளிலும் அன்புடன் பூஜை முறைகளை நெறி தவறாமல் செய்து வரும் சிவ மறையோர்கள் ஏவன் திருவடி நிழலை பெரும் சிறப்புடையவர்கள் ஆகும். ஓம் சர்வம் சிவார்ப்பணம். இந்த புராணத்தின் மூலம் இறைவனை தொட்டு பூஜை செய்யும் தகுதியை பெற்றவர்கள் அதை முறைப்படி எப்படி செய்தால் இறைவனின் திருவடியை அடையலாம் என்பதை நாம் அறியலாம்.